நம்முடைய காலத்துல இப்படியும் ஒரு மனிதன் வாழ்ந்துள்ளாரா அப்படின்னு வியக்க வைக்கும் அளவுக்கு இவருடைய வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கு. மீசை இல்லாத நல்ல கண்ணுவை தான் நாம அதிகம் பார்த்திருப்போம். அதற்கு பின்னாடி ஒரு கொடூரமான மனதை உருக்கும் பின்னணி இருக்கு. தோழர் நல்ல கண்ணுவுடன் இப்போது உள்ள அரசியல்வாதிகள் யாரையுமே ஒப்பிட முடியாது. அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்திருக்கிறாரு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இவரது முழு வாழ்க்கை வரலாற்று பின்னணியை விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவில். தமிழக அரசியலில் எளிமையின் அடையாளமா வாழ்ந்து காட்டியவர் ஆர் நல்லக்கண்ணு. இவர் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்துல பிறந்தாரு. இவர் பிறந்த அந்த நாள் இந்திய அரசியல் வரலாற்றிலும் முக்கியத்துவம் பெற்றது. ஆம், அதே நாளில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடங்கப்பட்டது. பள்ளி பருவத்திலேயே நல்லக்கண்ணுவின் மனதில் தேசப்பற்று விதைக்கப்பட்டது. வாவு சிதம்பரம் பிள்ளை முன்னெடுத்த சுதேசி இயக்கமும் கிராமிய கூட்டங்களில் பாடப்பட்ட சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களும் இவரை தீவிரமா கவர்ந்தது. 1930களில் நடைபெற்ற ஆர்வி மில்ஸ் வேலை நிறுத்தத்தின் போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு அரிசி சேகரித்து கொடுத்தாரு. இங்கிருந்துதான் அவர் தனது சமூக பங்களிப்பை தொடங்கினார். 1937ஆம் ஆண்டு மாகாண தேர்தல்களில் வெறும் 12 வயதிலேயே காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரங்கள்ல பங்கேற்றாரு. அவர் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ்ல சேரல அப்படின்னாலும் அவரது ஆரம்ப அரசியல் வாழ்க்கை காங்கிரஸ் சிந்தனையுடன் தான் இணைந்திருந்தது. 2ஆம் உலகப் போர் காலத்துல உணவுப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவியது. ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகில் உள்ள பத்தினி கோட்டையில ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதா அவருக்கு தகவல் கிடைக்குது. யாருமே செல்ல தயங்கிய அந்த இடத்தை பற்றி அவர் அரசு அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தாரு. அதன் பேர்ல அதிகாரிகளும் அங்கு சென்று நெல் மூட்டைகளை பறிமுதல் செய்தாங்க. இதனால் நல்லக்கண்ணுவின் பெயர் மேலும் பரவ தொடங்கியது. அதற்கு பிறகு 1948ஆம் ஆண்டு உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற கோஷத்துடன் நடைபெற்ற போராட்டத்துல அவர் தீவிரமா ஈடுபட்டாரு. மீசை இல்லாத நல்லக்கண்ணு ஐயாவை தான் நாம அதிகம் பார்த்திருப்போம். அதற்கு பின்னாடி ஒரு கொடூர மனதை உருக்கும் பின்னணி இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது அவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இதனால 1949ஆம் ஆண்டு தோழர் ஒருவரோட வீட்டில் தங்கியிருந்த போது போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்கிறாங்க. மற்ற தோழர்களை அடையாளம் காட்ட சொல்லி கடுமையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தினாங்க. அவரது கைகளை பின்னால கட்டி தெருவில் இழுத்து சென்றார்கள் அதிகாரிகள். தலைமுடிய பிடுங்கியிருக்காங்க, பூட்ஸ் காலால மிதிச்சிருக்காங்க, அவரோட மீசை முடியையும் கையால பிடுங்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல, சிகரெட் நெருப்பால அவரோட மீசையையும் கன்னத்தையும் சுட்டரிச்சிருக்காங்க. ஆனா எந்த தகவலையும் அவர் வெளியிடல. அதற்கு பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் மீசை வளர்க்க மாட்டேன் என்ற மன உறுதியோட வாழ்ந்துட்டு வந்தவர்தான் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். அவர் மீது நெல்லை சதி வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையும் வழங்கப்படுது. பாளையங்கோட்டை மற்றும் வேலூர் மத்திய சிறைகள்ல அவர் அடைக்கப்படுறாரு. அப்படி அவர் சிறையில் அடைத்திருந்த போதும் கூட அங்கும் கூட அவர் போராடி கைதிகளுக்கு கல்வி கற்கக்கூடிய உரிமைகளை பெற்று தந்தார். 7 ஆண்டு சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலையானார். பிறகு ரஞ்சிதம் அம்மாள் என்பவரை திருமணம் செய்துக்கிறாரு. அவரது மனைவி ஒரு ஆசிரியர். திருமணத்திற்கு பிறகும் அவரது போராட்ட வாழ்க்கை தொடர்ந்தது. இந்த தம்பதிக்கு ஆண்டாள் மற்றும் காசி பாரதி அப்படின்னு 2 மகள்கள் உள்ளனர். ஆண்டாள் ஒரு மருத்துவராகவும் காசி பாரதி ஒரு ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் இருவருமே தங்கள் தந்தையின் எளிமையான மதிப்புமிக்க வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில அவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையை தான் நடத்திட்டு வராங்க. இவர்கள் இருவரும் எங்கும் அரசியல் சார்ந்த பொது இடங்கள்ல பார்க்க முடியாது. நல்லக்கண்ணு அவர்களின் சிறை விடுதலைக்கு பிறகு அவரது போராட்ட வாழ்க்கை இன்னும் தீவிரமடைந்தது. மாநிலம் முழுவதும் விவசாய சங்கங்களை உருவாக்கினார். 25 ஆண்டுகள் விவசாய சங்க தலைவராகவும் 13 ஆண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராகவும், அதாவது 1992ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை பணியாற்றியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நிலமற்ற கூலி தொழிலாளர்களுக்கும் குரல் கொடுத்தவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். 2000ஆவது ஆண்டு தாமிரபரணி போன்ற ஆறுகள்ல மணல் அள்ளுவதற்கு எதிராக போராட்டம் நடத்தினார்.
இதனுடைய விளைவு நீதிமன்றங்கள் மணல் அள்ளுவதற்கு தடை விதித்தது. இலக்கியத்துல ஆர்வம் கொண்ட இவர் 10க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியிருக்காரு. 1999 கோயம்புத்தூர் தொகுதியில மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட இவரு பாஜக வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனிடம் தோல்வி அடைந்தார். நேர்மை, எளிமை, பணிவு இது மட்டுமே இருந்தா தேர்தல்ல வெற்றி பெற முடியாது என்பதற்கு இவர் வாழ்க்கையே ஒரு உதாரணமா அமைந்தது. 80 ஆண்டுகள் அரசியல்ல இருந்தும் அவர் ஒருபோதும் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கல. 2007 வரைக்கும் சென்னை CIT நகர்ல அரசு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புல தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. அரசு வாடகை கேட்கல அப்படின்னாலும் அவர் தவறாமல் வாடகை செலுத்திட்டு வந்தாரு. கட்சியின் முழு நேர ஊழியராக மாதம் 2500 மட்டும் பெற்றுட்டு வந்தாரு. அவரது மனைவி ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியர். அவருடைய ஓய்வூதியம் 4500 மட்டுமே குடும்ப வருமானமா இருந்தது. சொந்த வீடு இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு வந்தாரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். 2015 சென்னை டிசம்பர் மழையில தத்தளித்து கொண்டிருந்த போது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நிகழ வைத்த ஒரு சம்பவம் CIT நகர்ல அரங்கேறியது. நல்லக்கண்ணு சொன்ன வார்த்தைகள் தான் அது. மழையில தத்தளித்து கொண்டிருந்தவர்களை படகில் ஏற்றி செல்ல அதிகாரிகள் வந்திருந்தனர். அப்போது இந்த ஏரியாவில் உள்ள எல்லோரும் ஏறட்டும், பின்னர் நான் ஏறுகிறேன் என்று கூறி திகைக்க வைத்தவர்தான் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். சொந்த உடல்நிலை, குளிர், நடுக்கம் எதை பற்றியும் அவர் கவலைப்படல. மற்றவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்படுவதை அந்த இடுப்பளவு நீரிலே நின்று உறுதி செய்தார். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த பகுதியே காலியான பிறகுதான் தன் கையில் ஒரு சிறிய பைய தூக்கிக்கிட்டு படகில் ஏறினார். மீட்கப்பட்ட பிறகும் அரசு விருந்தினர் மாளிகைக்கோ இல்ல நட்சத்திர விடுதிக்கோ செல்லாமல் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் சிறிய அலுவலகத்துல தரையில படுத்து உறங்கிய அந்த எளிமை தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். குடும்ப வாழ்க்கையிலும் அதே எளிமைதான் நிலவியது. தனது மகள் ஆண்டாளின் காதுகுத்து விழாவுக்கு வெறுங்கையுடன் சென்று நண்பர்களின் உதவியோடு கவரிங் கம்மலை வாங்கி கொடுத்தவர் நல்லக்கண்ணு அவர்கள். ஒருமுறை ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவருடைய மகள் 3 நாட்கள் கட்சி அலுவலகத்துல தங்கியிருந்தாரு. அப்போது உணவுக்கான 110 ரூபாயை கட்சி அலுவலகத்துல கட்டினாரு நல்லக்கண்ணு அவர்கள். 1990களின் பிற்பகுதியில தென் மாவட்டங்களில் கொலையும் அதை தொடர்ந்து கலவரங்களும் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருந்தது. முக்குளத்தோர் பிரிவுக்கும் தலித் பிரிவுக்கும் பகை ஓங்கி இருந்த காலம் அது. அப்போது ஒரு வன்முறையில நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் மாமனாரும் சாதி ஒழிப்பு போராளியுமான அன்னசாமி கொடூரமா கொல்லப்படுறாரு. நல்லக்கண்ணு அவர்கள் நினைத்திருந்தால் போராட்டம் வெடித்திருக்கும். ஆனால் காவல்துறையிடம் உள்ளூர்காரர்கள் இந்த சம்பவத்தை செய்திருக்கவே மாட்டார்கள் என்று திடமா கூறினார். அவரது மாமனார் கொல்லப்பட்ட போதும் பழிவாங்கும் எண்ணமே அவருக்கு இல்லை. மாமனார் இறப்பிற்கு அரசு இழப்பீடாக கொடுத்த தொகையை வன்முறையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளின் கல்வி தொகைக்கு அளித்தவர் நல்லக்கண்ணு ஐயா. அவரது 80வது பிறந்த நாள்ல 1 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்ட போது அதை கட்சிக்கே திருப்பி அளித்தார். அம்பேத்கர் விருதாக வழங்கப்பட்ட ரூபாய் 1 லட்சத்துல பாதியை கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கும் அளித்தார். 2022 தமிழக அரசு வழங்கிய தகைசால் தமிழர் விருதுடன் வழங்கப்பட்ட ரூபாய் 10 லட்சத்துடன் தனது சொந்த நிதியிலிருந்து 5000 ரூபாயை சேர்த்து முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். அவரது இறுதி காலத்திலும் கூட ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்றார். எளிமை, நேர்மை, தியாகம், அரசியல் அறம் ஆகியவற்றின் உருவமாக வாழ்ந்த அவர் தன்னுடைய 101வது வயதில் மறைந்தார். தமிழக அரசியலில் அறம் என்ற சொல்லுக்கு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் அது ஐயா நல்லக்கண்ணுவின் வாழ்க்கைக்குத்தான் கொடுக்க வேண்டும். வெள்ளை சட்டை, வேட்டி, ரப்பர் செருப்பு என எளிமையாக தோன்றிய அந்த மனிதர் 100 ஆண்டு அரசியல் நேர்மையின் ஒளிவிளக்காக வாழ்ந்து காட்டினார். சுமார் 80 ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டு வந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இதுவரை சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தது கிடையாது. அரசியலில் இருக்கும் பலரும் சொந்த வீடு, கார், பங்களா என ஆடம்பரமாக இருந்து வரும் நிலையில் தற்போது கூட சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வந்தார். எளிமையின் சிகரமான இவர் பெரிய போராட்டம், சிறிய போராட்டம் என்று பார்க்காமல் போராட்டத்தின் நோக்கத்தை மட்டுமே அறிந்து அதில் கலந்து கொள்வார்.
பணத்தை விரும்பாதவர். மக்கள், கட்சி, அரசியல் என்றே தனது வாழ்நாளை கழித்த ஒப்பில்லா தலைவர். அப்பழுக்கற்ற அரசியல்வாதியான நல்லக்கண்ணு அவர்கள். நம்முடைய காலத்தில் தமிழகத்தில் எளிமையின் அடையாளமாக வாழ்ந்த அரசியல் தலைவர் என்றால் அது நல்லக்கண்ணு ஐயாதான். 20ஆம் நூற்றாண்டில் இப்படியும் ஒரு மனிதன் வாழ்ந்துள்ளார் என்று வரலாறு பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்கும் இவரது பெயரை.